அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முதீன். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மே 28 ஹஜ்ஜி பெருநாள். எங்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள் என்றாலே தியாகம், சாக்ரிஃபிகேஷன், இதை நினைவு கூறும் முகமாக நாங்கள் உல்ஹியா கடமைகளில் கடமையை நிறைவேற்றுவோம். அது எல்லாருக்கும் தெரியும், அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட கேலண்டரோட அடிப்படையில் வெசாக்ன்னு சொன்னால் மே 1 மே 2 டே ஃபாலோவிங் வெசாக். இது ரெண்டும் பப்ளிக் அண்ட் பேங்க் ஹாலிடே போயடே, ரைட். நார்மலாக எங்களுக்கு தெரியும் இந்த வெசாக் வாரங்களில் அறுப்புக்கு மதுபான கடை, இறைச்சி கடை எல்லாமே போட்டுவாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மே 1 தொழிலாளர் தினம், அதை அரசாங்கம் கொண்டாடணும் என்றதுக்காக வேண்டி இந்த வெசாக்கை பின்தள்ளி வெசாக் வாரம் என்று சொல்லி மே 27 2026 ஜூன் 2 வரை காட்டும் வெசாக் வாரம் என்று சொல்லி கேசட் மூலமாக பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்க. கேசட் 21/4/2026 எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேசட் இலக்கம் 2485/4 அடிப்படையில் மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொவின்ஷியல் கவுன்சில் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கேபினட் டிசிஷன் என்றும் சொல்லியிருக்கிறாங்க, ரைட். இப்போ இந்த வெசாக் வாரம் பின்தள்ளப்பட்டதால் 27 மே 2026 2 ஜூன் 2026 வரை காட்டும் வாரதால் எங்களோட ஹஜ்ஜி பெருநாள் 28 வரை இருக்குது. அப்போ இதில் எங்களுக்கு அந்த உல்ஹியா கடமைகளில் நிறைவேற்றுறதுல எது சரி தடங்கல்கள் ஏற்படுமா ஏன்னு கேட்டால், ரெண்டும் மத சம்பந்தப்பட்ட விஷயம். பௌத்த மதத்தில் அவங்க எப்படி நம்புகிறாங்களோ அதே மாதிரி எங்களோட மார்க்கத்தில் நாங்கள் நம்பிக்கையில் இருக்கிறோம். ஹஜ்ஜி பெருநாள்ண்டா உல்ஹியான்னு சொல்லி, இதில் ஏதாவது தடங்கல்கள் ஏற்படுமா என்று நிறைய கருத்து முரண்பாடுகள் இப்போ சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு கொண்டு வருது. என்னென்னு கேட்டால், அரசாங்கத்தின் சார்பில் முனீர் முலாஃபர் பிரதி அமைச்சர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதா பல சமூக வலைத்தளங்களில் வருது. எப்படியான ஸ்டேட்மெண்ட்னா, பௌத்த சமூகத்தின் மத நம்பிக்கைகளை மதித்து எமது மத செயற்பாடுகளில் மேற்கொள்வதில் எந்த தடங்களும் கிடையாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதா எல்லா இதில் மீடியாலையும் வருது. ஆனால் இன் ரைட்டிங்கில் எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை. அதே போல் அமைச்சரவை பேச்சாளர் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் அதிகாரிகளும் மகாநாயகர்களும் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் ஒரு முடிவு தாரோம் என்று சொல்லி அவர் நேற்று பத்திரிகையாளர் மாநாட்டில் சொல்கிறாரு. இது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இன் ரைட்டிங் ஒரு தெளிவு வேண்டும். இப்போ இதை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன், யார்கிட்ட கேட்குறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், யார்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் சரியான ஆள் ஜனாதிபதி. அவர் எலெக்ஷன் வார நேரமோ எலெக்ஷனில் வெத்துற நேரமோ அவர் சொன்னது மதங்களுக்கு இடையில் இன முருகலோ இன பாகுபாடோ எதுவும் வராமல் நான் பாதுகாப்பேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரி இந்த 2.5 வருஷம் எங்களுக்கு எங்களோட மத அனுஷ்டானங்களை செய்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கல. வரவேற்கத்தக்க விஷயம், பாராட்டத்தக்க விஷயம். அதே போல் இந்த 28 வார ஹஜ்ஜி பெருநாளையும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் என்றதுக்காக வேண்டி நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கிக்கு ஒரு கோரிக்கை கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறேன். அந்த கடிதத்தை நான் ஃபர்ஸ்ட் காமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த கடிதத்தை அதை பாருங்கள். அடுத்தது அதில் கேட்டுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஹஜ்ஜி பெருநாளும் உல்ஹியாவும் எங்களோட மத பிரிக்க முடியாத மத அனுஷ்டானங்கள் உண்டு. ஆகவே நீங்கள் வெசாக் வாரத்தை 1 நீங்கள் 27 மட்டும் பின் போட்டு இது பண்ணியிருக்கிறீங்க. அந்த வெசாக் வாரத்துள்ளுக்கு எங்களோட ஹஜ்ஜி பெருநாள் வாரதால் எங்களோட மத அனுஷ்டானங்களை மேற்கொள்ளுதலில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் உத்தரவாதம் அளித்து எங்களுக்கு அதை ஒரு கேசட் மூலமாகவோ இல்லாட்டி சர்க்குலர் மூலமாகவோ அதற்கான வழிகாட்டுதல்களை அரசாங்க அதிகாரிகளுக்கு வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம், ரைட். இது ஒரு சமூக கடமை. இது நாங்கள் மட்டும் இல்லை, இது எங்களை போல எத்தனையோ பேர் இது சம்பந்தமாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க விஷயம். ஏனென்று கேட்டால், சமூகங்களுக்கிடையில் முஸ்லீம்களால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே ஜனாதிபதி அவர்களே,
இந்த கோரிக்கையை வந்து ஏற்று நீங்கள் இந்த முஸ்லீம் சமூகம் சார்பாக வைக்கிற இந்த கோரிக்கையை ஏற்று நீங்கள் வந்து சரியான ஒரு அறிவுறுத்தல், அதாவது வழிகாட்டல், இதுக்கு வந்து கெசட் மூலமாகவோ இல்லை சர்க்குலர் மூலமாகவோ வெளியிட வேண்டும் என்று தாழ்மையாக முஸ்லீம் சமூகத்தின் சார்பாக வேண்டிக் கொள்கின்றேன். ரைட். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், வெசாக் வாரத்தை வந்து மே 1 வெசாக்கை வந்து மே 1 பின்படுத்தி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அது அவங்களோட மத நம்பிக்கை. ஓகே, வெசாக்கை வந்து நாங்கள் ஒரு மாதம் பின்படுத்தி சரி செலிப்ரேட் பண்ணிலும், பொசானில் வந்து வெசாக்கை செலிப்ரேட் பண்ணிலும் என்றது அவங்களோட மத நம்பிக்கை. அதை பற்றி நான் பேச வரல. அதே மாதிரி எங்களுக்கு வந்து 28 அந்த அஜ்ஜு பெருநாளில் செய்ய வேண்டிய உல்ஹியா கடமையை 2 பிறகு செய்ய இயலாது. எங்களுக்கு அந்த டேட்லேயே தான் நாங்கள் செய்யணும். ஆகவே இதுக்காக வேண்டித்தான் தாழ்மையாக நாங்கள் வந்து முஸ்லீம் சமூகம் சார்பாக இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறோம். இதுக்கான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து அரசாங்க தரப்பிலிருந்து வெளியிடப்பட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.